கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஆனால் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் சில நேரங்களில் தாமதிக்கலாம். ஆனால் அவை நாம் நினைத்த நேரத்தில் நிறைவேறாவிட்டாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு நியமித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே நிச்சயமாக ஒரு நொடி கூட தவறாதபடி அது நிறைவேறும். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைத்தாரோ அதை தான் சொல்லுவார். அவர் சொல்லுகிறதை நிச்சயமாகவே செய்து முடிக்கிற தேவன். அதே அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்ற போதுமானவர். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கென்று வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் எல்லாம் கால தாமதமானாலும் நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அது நிச்சயமாகவே வரும். நம்முடைய வாழ்க்கையிலே இனியும் அது தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அந்த 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆயத்தமாய் இருந்த அந்த 5 கன்னிகைகள் தேவனோடு கூட உள்ளே பிரவேசித்தார்களாம். நாமும் தாமதத்தை நம்முடைய காரியங்களுக்காய் அதை எடுத்துக்கொள்ளாதபடி தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்று என்னென்றால் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை நம்மிலே இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை தேவன் இந்த ராத்திரியிலே இப்பொழுதே வருவாரானால் நாம் எத்தனை பேர் தேவனோடு கூட எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தாமதங்கள் கூட நமக்காகவே என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே அங்கு லோத்துவை விடுவிப்பதற்காக தூதர்கள் வருகிறார்கள். சோதோமை அழிப்பதற்காக அவன் தாமதிக்கிற பொழுது அவனை துரிதப்படுத்துகிறார்கள். அவன் இன்னும் தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தாமதப்படுத்துகிறோம். ஆனால் அதையும் தேவன் விடுவதில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன நேரத்திலே அவர் சரியாய் நமக்காய் செய்து முடிக்கிறவர். அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர். அவரும் தாமதிப்பதில்லை, நம்முடைய தாமதத்தையும் அவர் பொறுத்து கொள்வதில்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. ஆனால் தேவன் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை, தேவன் தந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்ற வேத வார்த்தையின்படி உடைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உடைய சமூகத்திலே காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் தீவிரமாய் பதில் செய்வீராக. உடைய நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழுமைகள் நல்ல பிதாவே. ஆமேன்.